வாங்கின கடனுக்கு ஒரு டியூ கூட கட்ட துப்பு இல்ல. பெருசா நியாயம் பேசிட்டு இருக்கீங்க. இப்படிலாம் பேசாதீங்க சார். என் சூழ்நிலையை புரிஞ்சுக்குங்க. நான் பணத்தை கட்டாம எங்கேயும் ஓடிட மாட்டேன். வேணா உங்க ரீஜனல் ஆபீஸ்க்கு முறைப்படி நானே வந்து பேசுறேன் சார். ஏங்க நீங்க வந்து விளக்க சொல்றதுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் பிரச்சனை இல்ல, 50 லட்சம் ரூபாய் பிரச்சனை. உங்ககிட்ட நான் கொடுத்த கடனை திருப்பி வசூல் பண்ணலன்னு வைங்க, விவகாரம் என் பக்கமா திரும்பிடும். என்னோட வேலைக்கே ஆபத்துங்க. அது மட்டும் இல்ல, என்னோட ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் ஃபண்ட்ஸ் எல்லாம் ஹெட் ஆபீஸ்ல நிறுத்தி வச்சிருவாங்க. இது பாருங்க, நீங்க பணத்தை கட்டலன்னு வைங்களேன், நாளைக்கு ஆளுங்களை கூட்டிட்டு வந்து வீட்டுல இருக்கிற சாமான்லாம் தூக்கி வெளியே போட்டு வீட்டை பொசிஷன் எடுத்துமா பாத்துங்க. என்னங்க சார் கந்து வட்டிக்கார மாதிரி பேசுறீங்க? சார் உங்களை மாதிரி ஆளுங்க எல்லாம் வேற எப்படி சார் பேசுவாங்க? சரிங்க சார், எனக்கு ஒரு வாரம் டைம் கொடுங்க. மொத்த பணத்தையும் நான் செட்டில் பண்ணிடுறேன். அப்படி இல்லைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. இந்த வீட்டை பொசிஷன் கூட எடுத்துக்கங்க சார். சரிங்க என்னங்க? சரிங்க சார், இதான் சார் உங்க லாஸ்ட் சான்ஸ். இனிமே டைம் கேட்காதீங்க, கேட்டாலும் கொடுக்க மாட்டேன். சரியான தலைவலிக்கே சார். ஏண்டா தம்பி, ஒரு வாரத்துல அப்படியே கடனை அடைப்பேன்னு ரோஷமா சொன்னியே, இந்த வக்கத்தவ வீட்ல இருந்து ஏதாவது சீதனம் வரப்போதா? அக்கா முதல்ல மரியாதையா பேசு. எல்லாத்துக்கும் காரணமே நீதான். நீ பேசாதடா. நல்ல ஓட்ட பானைக்கு தங்கத்தை கரைச்சு பூசினாலும் இல்ல தகரத்தை கரைச்சு ஊத்துனாலும் அது ஒழுகத்தானடா செய்யும். ஒரு ஓட்ட பானை எதுவுமே செய்யாம வக்கத்து கிடக்குறாளே உன் பொண்டாட்டி, அவளை ஒண்ணும் சொல்லாம என்னமோ என்ன காரணம் காட்டிக்கிட்டு இருக்க? டேய் பேசாம முதல்ல கடன் அடைக்கிற வழிய பாரு. என்னம்மா இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்க தம்பிங்கிற நினைப்பு கூட இல்லாம ஈயத்தை காய்ச்சி காதுல ஊத்துறீங்களே. வந்துட்டியாமா நீ? ஏண்டி ஏன் தம்பி கூட நான் பேசிட்டு இருக்கும் போது 3வது ஆளு நீ எதுக்கு நாயனை வாசிக்கிட்டு இருக்க? உடம்பு முழுக்க சீக்க சீதனமா கொண்டு வந்தவன் நீ. உனக்கு வக்கு இருந்தா நீ போய் அந்த கடனை உடனே அட. கட்டிக்கிட்டு வந்திருந்தா இவளுக்கு பொறுப்பு இருக்கும். ஒட்டிக்கிட்டு வந்தவ தானே இவ. உனக்கு வக்கும் கிடையாது, துப்பும் கிடையாது. இருமி இருமி வைத்தியம் பண்ண வச்சு என் தம்பிய கடனாலேயே ஆக்கி வச்சதுதான் மிச்சம். ஐயோ அக்கா, இப்ப நீ பேசாம இருக்க மாட்டியா? இவனுக்கு இவன் பொண்டாட்டி லொக்கு லொக்குன்னு இருமிடா கூட அப்படியே சங்கீதமா ஒலிக்கும். அதே நான் பேசினா கடப்பாறைய காதல விட்ட மாதிரி இருக்கும். ஊர் உலகத்துல இருக்கிறவெல்லாம் வீட்டு வாசல்ல வந்து கழுவி கழுவி உன் மூஞ்சிலேயே ஊத்துறான். முதல்ல வாங்கின பணத்தை கொடு, இல்ல வீட்டை காலி பண்ணு, இல்லனா எல்லா பொருளையும் வீதியில வீசிடுவோன்னு சொல்றான். அப்பப்பா அவமானமா இல்லையாடா உனக்கு? எனக்கு அப்படியே நாண்டுட்டு சாகலாம் போல இருக்கு. பாரு தம்பி, எனக்குன்னு ஒரு அந்தஸ்து பேரு பெருமை எல்லாம் இருக்குடா. இருக்குல்ல லக்கி? ஆமா பாட்டி. டேய் இனிமே வீடு தேடி கடன் கப்பின்னு வந்தான்னு வச்சுக்கியே, அவன் தொலைஞ்சான்டா. புருஷனை பொண்டாட்டி சேர்ந்து ஒரு வாரத்துல கடனை கட்டுற வழிய பாருங்க. வா, இதுங்களோட பேசி பேசி உடம்பெல்லாம் சூடாயிடுச்சு. நீ வா ஜூஸ் போட்டு குடிப்போம். வா. தவசத்துக்கு வேண்டிய பொருளோட லிஸ்ட் எல்லாம் ஆனந்த தம்பி கிட்ட கொடுத்துட்டேன். அத்தை, தவசத்துக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வந்ததுக்கு பிறகு அத ஒரு தடவை செக் பண்ணிடுங்க. அதோட அன்னதானத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டையும் பண்ணிடுங்க. நான் ஏற்கனவே இது எல்லாமே உத்தமன் கிட்ட சொல்லி வச்சிட்ட சுச்சி. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. என்ன இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு நம்பிக்கையோட தவசம் கொடுக்கறோம். ஆனா நமக்கு தான் நல்லது நடக்க மாட்டேங்குது. மனசை விட்டுறாத. சீக்கிரமே எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ படுற கஷ்டத்தை அவன் மேல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கான். கூடிய சீக்கிரம் அவன் எல்லாத்தையும் தீர்த்து வைப்பான். தவசங்கிறது இறந்து போனவங்க ஆன்மா சாந்தி அடைகிறதுக்காக நாம கொடுக்கறதுமா. ஆனா உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு அப்பாவி அர்ஜுனால அநியாயமா செத்து போயிருக்காருமா. பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்துக்கு நாம பரிகாரம் செஞ்சே தீரணுமா. ஆமா குருஜி, என் வாழ்க்கை வீல் சேர்லயே நகர்ற மாதிரி ஆயிடுச்சேன்னு நான் வருத்தப்படுறதை விட ஒரு குடும்பம் நிர்மூலமாயிருக்குமேன்னு நினைச்சு வேதனைப்படுறதுதான் அதிகம். அந்த குடும்பத்தை நாங்க விடாம தேடிட்டு இருக்கோம் குருஜி. அர்ஜுனால அனாதையா போன அந்த பொண்ணையே என் மருமகளா ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா இருக்கேன். சுச்சி, என்னாச்சு உனக்கு? உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு
எந்த சோதனையும் வராதுமா. நீங்க என்னைக்கு அந்த குடும்பத்தை நினைச்சு வருத்தப்பட்டீங்களோ அன்னைக்கே கடவுள் உங்களை கருணையோட பார்க்க ஆரம்பிச்சிட்டாருமா. இன்னும் தீவிரமா தேடுங்கம்மா. கூடிய சீக்கிரமே உங்க தேடுதலுக்கான பலன் கிடைக்குமா. ஆனந்த், மா? குருஜி சொன்னதை கேட்டியா? நீ எப்படியாவது அந்த குடும்பத்தை கண்டுபிடிச்சி தீரணும். நம்ம குடும்பத்துக்கு பரிகாரம் பண்ணி அர்ஜுன் வாழ்க்கையை மாத்தணும். சரிங்கம்மா. அத்தை, இந்த வருஷமும் திவசம் எந்த குறையுமே இல்லாம நடக்கணும். அதுக்கு வேண்டிய ஏற்பாட்டை எல்லாம் பண்ணிடுங்க. எல்லாருக்கும் தகவல் சொல்லிடுங்க. மறக்காம நம்ம கம்பெனி ஆளுங்களை சாப்பிட வர சொல்லிடுங்க. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனந்த், உன் போன்ல இருந்து வசுந்தரா நம்பருக்கு ஒரு போன் போட்டு கொடுப்பா. சரிங்கம்மா. வசுந்தரா, சொல்லுங்க மேடம். நாளைக்கு எங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷன், சாமி கும்பிடுறோம். நீ அவசியம் வந்துடணும். என்ன ஃபங்க்ஷன் மேடம்? அர்ஜுனோட அப்பாவுக்கு திவசம். நீ நேரத்துக்கு வந்துரு. சரிங்க மேடம். மா. என்னம்மா? நாளைக்கு அர்ஜுன் சார் வீட்ல அவங்க அப்பாவுக்கு திவசம் கொடுக்கறாங்களா? என்னையும் வர சொல்லிருக்காங்க. அதனால நீ போயிட்டு வா வசு. நாளைக்கு உங்க தாத்தாக்கு கூட நினைவு நாள் தான். கோயிலுக்கு போய் பிண்டம் வைக்கணும். சரிம்மா. லக்கி, அடியே லக்கி, எப்ப பார்த்தாலும் போனை நோண்டிக்கிட்டே இருக்கியே. அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே உனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏய், அந்த அவிச்ச முட்டை கண்ணுக்காரி அந்த ஜேகேஆர் வீட்டுல அப்படியே அண்டிக்கிட்டே இருக்கா. நீ என்னடானா என்னமோ இன்னைக்குதான் சமைச்ச பொண்ணு மாதிரி ரூமை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிற. நீ இப்படியே இருந்தேன்னா அந்த ஜேகேஆர் ஃபேமிலிக்கு எப்படி நீ மருமகளாக முடியும்? இப்ப நான் என்ன பாட்டி செய்யணும்? அடியே, நாளைக்கு அந்த ஆனந்த் வீட்டுல திவசமா. திவசமா அப்படின்னா என்ன பாட்டி? எப்பயோ செத்து போன அத்தை, அப்ப, ஆத்தா, தாத்தா, பாட்டி இவங்க எல்லாரையும் நினைச்சு நல்லா சோத்துருண்டை வச்சு கும்பிடுவாங்கடி. அந்த ஆனந்தோட அப்பா செத்து போன நாள் போல இருக்கு. அதுக்கு இப்ப என்ன பாட்டி? அடியே, இந்த பணக்காரங்க வீட்டுல இந்த மாதிரி திவசம்னா பணம் இருக்கிற கொழுப்புல ஊர்ல இருக்கிற பரதேசிங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து சோறு போடுவாங்கடி. பரதேசியோட பரதேசியா நாமளும் உள்ள பூந்துடலாம். எப்படி? ஐயோ, சோறு தின்றதுக்கெல்லாம் போனா நம்ம கௌரவம் என்ன ஆகுறது பாட்டி? ஆனந்த் அப்புறம் நம்மள பார்த்து என்ன நினைப்பாரு? கௌரவம், பெரிய கௌரவம். உன் அப்பா அப்படியே கப்பல் ஓட்டிட்டு வந்து கஞ்சி ஊத்திட்டு இருக்கான் பாரு. அடியே, உள்ள பூந்து ஏதாவது காரணம் வச்சு அந்த ஆனந்த் கிட்ட நம்ம பேசலாம், அப்படியே நம்ம பழகிக்கலாம். ஐயோ, லவ் முடியும், ரொமான்ஸ் முடியும் நான் உனக்கு சொல்லி தர வேண்டியதா இருக்கு. ஏய், காதலுக்கு கருமாதி கல்யாணம் எல்லாமே ஒண்ணு தாண்டி. சரி பாட்டி, அப்ப நம்ம போயிடலாம் பாட்டி. ஐயோ, நாளைக்கு நமக்கு வடை பாயசத்தோட சோறு தாண்டி. இந்த மாதிரி நேரத்துல நல்லா உளுந்து வடை முறுமுறுன்னு போடுவாங்க. வெங்காயம் விக்கிற விலையில 8-10 வடையை எடுத்து அப்படியே இந்த முந்தானில முடிஞ்சு வச்சுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டே தின்னலாம். ஐயோ பாட்டி, என் அக்காவோட அலட்சியத்தினால அப்பாவியான நீங்க அநியாயமா செத்து போனீங்க. அதுக்கு பிராயச்சித்தமா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க மகளையும் உங்க பேத்தியையும் என் கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்திட்டு வரேன். கடைசி வரைக்கும் அவங்கள கைவிடக்கூடாதுங்கிற வைராக்கியத்தோட தான் இருந்தேன். ஆனா நான் யாருக்காக கடன் பட்டனோ அவங்களாலேயே இப்ப கடன் பட்டு நிக்கிறேன். இது விதி. இந்த உலகத்துல உறவுகளுக்கு மிஞ்சினது எதுவுமே இல்லை. எந்த நிலையிலையும் அதை விட்டு கொடுக்க கூடாதுங்கிற என்னோட உறுதியான முடிவுதான் இன்னைக்கு வரைக்கும் என்ன வாழ வச்சுக்கிட்டு இருக்கு. வசுந்தரா, துளசி 2 பேருக்கும் வாழ்க்கையில கஷ்டமே வரக்கூடாது. அப்படி வந்தா அது நான் உங்களுக்கு செஞ்ச துரோகம் ஆயிடும். இந்த வீடுதான் என்னோட ஆதாரம். ஆனா இந்த வீட்டுக்கு இப்ப ஆபத்து வந்துடும் போல இருக்கு. எனக்கு வேற வழி தெரியல. நான் செத்ததுக்கு அப்புறம் எனக்கு ஆபீஸ்ல இருந்து வர வேண்டிய PF, கிராஜுவிட்டி எல்லாமே எனக்கு பிறக்காத என் மக உங்க பேத்தி வசுந்தராவுக்கு கிடைக்கிற மாதிரி அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் சட்டப்படி நான் பண்ணிட்டேன். கடன் அடைஞ்சதுக்கு அப்புறம் பாக்கி இருக்கிற எல்லா பணமும் அவளுக்கு தான்.
நீங்க செத்ததால அவங்களுக்கு வந்து கஷ்டம், நான் சாக போறதால தீர போகுது. அவங்கள என்னால சந்தோஷமா வச்சுக்க முடியல. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க போன அதே நாள்ல நானும் உங்களை தேடி வந்துடுறேன். இனிமே உங்க பொண்ணும் பேத்தியும் எந்த காலத்திலையும் கஷ்டப்பட மாட்டாங்க. இது என்னோட பாரம்பரிய வீடு. எந்த சூழ்நிலையிலையும் இதை விற்கிறதுக்கோ பேங்க்காரங்க ஏலத்துக்கு விடுறதுக்கோ அனுமதிக்கவே முடியாது. கடைசி வரைக்கும் துளசியும் வசுவும் இங்கதான் வாழணும். துளசி, துளசி, துளசி. என்னங்க? இன்னைக்கு உங்க அப்பாவோட திவசம் இல்ல? ஆமாங்க. பிண்டம் வச்சு சாமி கும்பிடு, 4-5 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடு. இத திவச செலவுக்கு வச்சுக்கோ. பாட்டி, என் தொங்கட்ட பாத்தியா? துளசி, நான் திருச்சி வரைக்கும் போறேன். முக்கியமான ஆபீஸ் வேலை. நம்ம கஷ்டமெல்லாம் கண்டிப்பா முடிஞ்சிடும் நினைக்கிறேன். அப்போ நம்ம வீட்டு பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருமாங்க? கண்டிப்பா முடிஞ்சிருமா. ஒரு நிமிஷம் இருங்க, அடுப்புல சாதம் வச்சிருக்கேன், சாப்பிட்டுட்டு போயிடுங்க. ஆமா, வசு எங்க? உள்ளதாங்க இருக்கா, வர சொல்லட்டுமா? ஒரு நிமிஷம் இருங்க. என்னப்பா சொல்லுங்க. இதுல சில முக்கியமான ஆபீஸ் பேப்பர்ஸ் இருக்குமா? எல்லா பேஜ்லயும் நான் கையெழுத்து போட்டுட்டேன். என் கையெழுத்துக்கு பக்கத்துல ஒரு காலம் இருக்கும், அதுல நீ கையெழுத்து போட்டுரு. உன் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோ. எல்லாத்தையும் மறக்காம என் ஆபீஸ்ல கொடுத்துருமா. சரிப்பா. இதெல்லாம் என்ன பேப்பர்ப்பா? இது ஒவ்வொரு வருஷமும் எங்க ஆபீஸ்ல கொடுக்கிற ஃபார்மாலிட்டி தான். மறக்காம கொடுத்துருவில்லம்மா? கொடுத்துருவேன்ப்பா. வசு, அப்புறம் உங்க தாத்தாவுக்கு இன்னைக்கு திவசம் தெரியும்ல? ஆமாப்பா, தெரியும். திவச செலவுக்கு அம்மா கிட்ட பணம் கொடுத்துருக்கேன், வாங்கிக்கம்மா. சரிங்கப்பா. இந்தாங்க. துளசி, இந்தம்மா. என்னங்க இது புதுசா, என்னைக்குள்ள திருநாளா இருக்கு? இலக்கி, உன் அப்பங்கிட்ட இருந்து அவ ஆத்தாளுக்கு பாசம் பாஸ் ஆகுது. வாங்கிக்கோமா, வாங்கிக்கோ. அந்த பேங்க்காரன் திட்டின திட்ல ரோஷம் வந்து உங்க அப்பன் காலங்காத்தால யார் முகத்திலயும் முழிக்காம ஓடி போயிடுவான்னு பார்த்தா, இப்ப என்னடான்னா இவளுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கா. இவளு அப்படியே 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாயசம் வாங்கி குடிக்கிற மாதிரி ருசிச்சு ரசிச்சு சாப்பிடுறா. அடியே, அந்த உம்மனா மூஞ்சி தீபாவளிக்கு மட்டும்தான் இட்லியை ஊத்துவா. என்னைக்கு இல்லாத திருநாளா இன்னைக்கு அதிசயமா இட்லி ஊத்திருக்கா. நீங்க சாப்பிடுங்க. சாப்பிடுமா. நீங்க சாப்பிடுங்கப்பா. பாட்டி, நீ இங்கே நின்னு பாத்துட்டு நான் கொஞ்சம் மேக்கப் போட்டு வந்துடுறேன். துளசி, நான் போயிட்டு வரேன். வசு, வீட்டை பத்திரமா பாத்துக்கோ. அம்மாவையும் பத்திரமா பாத்துக்கோ. சரிப்பா, நான் பாத்துக்கிறேன். பாட்டி, வண்டர்ஃபுல். மேக்கப் கொஞ்சம் தூக்கலா போட்டுங்க. அழகு 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 அழகு. நீ உன் அழக அந்த ஆனந்த் பார்த்தான்னு வச்சுக்கே, அப்படியே நெஞ்சு வலி வந்து சாஞ்சிட போறான். பாட்டி, அபசகுணமா பேசாதீங்க. தேவதாண்டியம்மா, வா போலாம். இலக்கியா,
அந்த முத்து மாலைய ஒரு நாள் போட்டுட்டு திருப்பி தரேன்னு சொன்ன, மறுபடியும் போட்டிருக்க. எனக்கு இந்த முத்து மாலை ரொம்ப பிடிச்சிருக்கு, அதான் நானே வச்சுக்கிட்டேன். என்ன நீயே வச்சுக்கிட்டியா? என்கிட்ட சுசித்ரா மேடம் மாலை எங்கன்னு கேட்டாங்க, நான் ஏதோ சமாளிச்சிட்டேன். மறுபடியும் கேட்டா எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடும். பாரு, அப்படியே இவ மான ரோஷத்தோட வாழறவளாம். அசிங்கமா, பெரிய அசிங்கம். ஏய், இந்த முத்துமாலை லக்கிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. முடியாது, நாங்க தர முடியாது. இப்ப என்ன பண்ணுவ? இலக்கியா, பாட்டி ஏதோ புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காங்க, நீயாவது புரிஞ்சுக்கோ. எனக்கு இந்த முத்து மாலை வேணும். பாட்டி பாருங்க பாட்டி, எனக்கு பிடிச்சிருக்கு, நான் தர மாட்டேன். என்ன இலக்கியா, சொல்லு சொல்லு, புரிஞ்சுக்காம சொல்ற பேச்சு கேளு. வேண்டாம் வசு, விட்டுருமா. கூட இலக்கியா, விடு வசு. வசு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன்ல, சொன்னா கேளுமா. சொல்றேன். வேண்டாம், விட்டு. பாட்டி எவ்வளவு தைரியம் வந்து கைய அவ்வளவு தைரியம் வந்துச்சாடி. இவளை நான் விட மாட்டேன், உயிரோடவே விட மாட்டேன். ஏய், உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா என் லக்கி மேலே நீ கை வைப்ப. தூக்கி போட்டு மிதிச்சா ஏன்னு கேட்க கால் கிடையாது. பேச்சு மேலே நீ கை வைப்பியாடி. ஏய், கை கால உடைச்சு தூக்கி போட்டு வேண்டி. கையை விட. நானும் போனா போதுன்னு பாக்குறேன். அவத்தாலும் தினமும் ஓசி சோறத்துக்கிற உங்களுக்கே இவ்வளவு கொழுப்பேறி கிடக்குதாடி. ஏய், நீங்க ரெண்டு பேரும் நல்ல கொழுப்பேறி போய் கும்மாளம் போடுறீங்கடி. கைய நெட்டி லக்கி கழுத்துல இருக்கிற மாலையை புடுங்குற அளவுக்கு தைரியம் வந்துருச்சா? மூதேவிங்களா ரெண்டு பேரும். ஏய், இங்க வெந்ததை தின்னுட்டு விதி வந்தது சாகணும்னு கிடக்கணும். ஆத்தாளும் அவளும் ஆட்டம் போட்டு இருந்தீங்க, ரெண்டு பேரும் அறுத்துருவேன். ஏய், குடுறி அந்த பணத்தை. குடுறி. அப்பா தவச செலவுக்காக அவரு கொடுத்துட்டு போன பணம் விட்டுருங்கம்மா. தவசம் பண்ணணுங்கிறதுக்காக அவர் என்கிட்ட கொடுத்துட்டு போன பணமா அது? உனக்கே கூடிய சீக்கிரம் தவசம் வைக்கணும், இதுல உங்க அப்பனுக்கு வேற தவசமா? மரியாதையா பேசுங்க பாட்டி. என்னடி மரியாதை, என்னடி மரியாதை? ஏண்டி, என் தம்பி பணத்துல உன் தாத்தாவுக்கு தவசம் கொடுக்குற மாதிரி? அம்மா தாயன் ரெண்டு பேரும் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு பிச்சை எடுத்து அதுக்கப்புறமா தவசம் கொடுங்கடி. போறதுக்கு முன்னாடி நாம ஆனந்த் வீட்டுக்கு போயிடலாம். இந்த காசு வேற இருக்கு. அடியே இருங்கடி, நான் போயிட்டு வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். இந்த அநியாயம் எப்ப அடங்குன்னு தெரியல வசு. இப்படி நம்மள அசிங்கப்படுத்துறாங்களே. கவலைப்படாதம்மா, எல்லாம் கொஞ்ச நாள்ல சரியாயிடும். நானும் என்னை எவ்வளவோ சமாதானப்படுத்திக்கிறேன் வசு, ஆனா சரியாக மாட்டேங்குது. உங்க அப்பா கொடுத்த பணத்தையும் புடுங்கிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு தாத்தாவோட தவச செலவுக்கு என்னடி பண்றது? நாளைக்கு எங்க அப்பாவுக்கு பிண்டம் வச்சு ஆகணும் வசு. எப்படின்னு தெரியல வசு.